ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். 3 கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் கிரேவியும் கூடவே பார்த்திங்கன்னா 2 கிலோ சிக்கன் 65 செய்ய போகிறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? முதல்ல பார்த்திங்கன்னா கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் பாருங்கள், நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு ஊற வச்சதுக்கப்புறமா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோங்க. ரொம்பவே சிம்பிளான மசாலா தான் போட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சிக்கன் அதிகமாக 3 கிலோ எடுத்துருக்கோம்ல, அதனால் தக்காளி இந்த அளவுக்கு போட்டால் தாங்க கிரேவி டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். சிக்கன்லாம் கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தல்னா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மசாலா போட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்தாச்சு. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா லெக் பீஸும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸும் எடுத்துக்கிறாங்க. 8 லெக் பீஸுங்க எடுத்துருக்கேன். 8 நம்ம வீட்டில் 8 குட்டீஸ் இருக்கிறதுனால 8 லெக் பீஸுங்க. லெக் பீஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் சிக்கனெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ பாருங்கள், சிக்கனெல்லாம் போட்டாச்சு. ஒரு வாட்டி இந்த சிக்கனும் மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சிக்கன் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா தண்ணி வரும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருங்க. இதுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்துக்கிறோங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்குங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடையில் வாங்கின சிக்கன் மசாலா எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தாங்க செய்ய போகிறோம். இதுவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனும் இந்த மசாலாவும் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய் இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. சிக்கன் வேகிறதுக்காக லெக் பீஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயாச்சு. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கும் போதே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வதங்கியிருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு 1 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. இதுவே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது நல்லா கொதித்து சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். களி, சாதம், சப்பாத்தி, பூரி இது மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல்லையும் அதே போல் சிக்கன் கிரேவி செஞ்சு வீடியோ போடலாம். இப்போது தண்ணியெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலே அரைச்சி போட்டுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் 65ம் ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் 65 ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதனால தான் அங்கே வீடியோ அது ஷூட் பண்ணல. இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதம், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.